வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் என்னோட நைட் டைம் விலாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கேஷுவலான விலாக் தான் இது. உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹேண்டியாக க்யூட்டாக இருக்க ஒரு ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூவும் இந்த விலாகில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சின்ன சின்ன மேக் ஓவர் இந்த கிச்சனில் என்ன பண்ணேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டோ ரெசிபீஸை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். இந்த vlog ஸ்டைல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் இந்த சேனலில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டின்னர் ப்ரிப்ரேஷனை நான் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஈவினிங்கே இப்போ வந்து தக்காளி தொக்கு பண்ணுறதுக்காக தக்காளியை மேஷ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சாப்பரில். ஃபியூ செகண்ட்ஸ் தான், 5 செகண்ட்ஸ் தான் நான் அதை ஓட விட்டேன். எப்படி அந்த டொமேட்டோ பியூரி கிடச்சிருக்கு பாருங்கள். இது பற்றின ரிவ்யூ நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. பார்க்காதவங்க போய் ரெஃபர் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸும் இதோட லிங்க்கை கொடுக்குறேன். வேலை ஈஸியாக முடிஞ்சு போச்சு. இல்லைனா 1 கிலோ தக்காளியை நறுக்கவே டைம் எடுத்துருக்கோம். இது ரெடியாக இருக்குது, இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி தொக்குலாம் நீங்கள் பண்ணும் போது கொஞ்சம் கூட எண்ணெய் இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய நாள் அதை வச்சுருக்க முடியும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக வெளியவே வச்சுருந்தாலே 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. ரெஃப்ரிஜரேட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்துருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் அளவு நல்லா குறைஞ்சிருக்கு. இந்த பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் இந்த இட்லி தோசைக்கு பதிலாக இந்த டிஃபனும் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா வத்தின உடனே இப்போ இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி, பெருங்காயம், தனியாத்தூள், உப்பு தவிர நான் எல்லாமே 1 டீஸ்பூன் சேர்த்தேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். நடுவில் போட்டு வச்சுருக்க பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம். ரொம்பவே ஹெல்த்தியான டின்னர் ரெடி ஆயாச்சு. இது எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ நம்மளோட சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். டெய்லி இட்லி தோசை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான மில்லட் ரெசிபி. இப்போ தக்காளி தொக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வேற ஒரு பவுலுக்கு. இந்த தக்காளி தொக்கு இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி இப்போ சீப்பாக கிடைக்கிற சமயத்துலலாம் இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 2-3 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் பூண்டு சேர்க்காம தக்காளியோட டேஸ்ட் அப்படியே முழுக்க முழுக்க இருக்கும். ஜம்மன் இந்த டின்னர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். இந்த பக்கம் கிச்சனும் க்ளீன் பண்ணிவிட்டேன். வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போது சின்ன சின்ன மேக் ஓவர் கிச்சனில் பண்ணணுன்றதுக்காக தான் சீக்கிரமாக டின்னர் ப்ரிப்பரேஷனும் முடிச்சாச்சு. இந்த ஆயில் ப்ரூஃப் ஸ்டிக்கர் தாங்க ஒட்டிகிட்ருக்கேன். இதுவே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. உள்ளே அந்த ஏரெல்லாம் போகாமல் இழுத்து ஒட்டுறது கஷ்டப்பட்டு ஒட்டிட்டோம் எப்படியோ. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் நீங்கள் ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு, தனியாக பண்ணுறதை விட. வால் இந்த பின்னாடி சின்னதுன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஒட்டுறதுக்கு. இது எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹூக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை சிசர்ஸ் மாட்டுறேன். நிறைய இந்த மாதிரி ஹூக்ஸ் ட்ரை பண்ணி அது கீழே விழுந்திருக்கு. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹூக்கு தான். இது 6 பீசஸ் இருக்கும். இதில் பின்னாடி டபுள் டேப் இருக்கும். சிலிக்கான் ப்ரஷஸையும் தனியாக ஹேங் பண்ணி வைக்க போகிறேன். இதை ஒட்டிட்டேன். அது ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை பெருசாக்கிக்கிறேன். இது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் நானும் எல்லா ஆர்கனைசர்லேயும் வச்சுட்டு இருந்தேன். இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஒட்டுதான்னு பார்க்கலாம். சின்ன சின்ன மேக் ஓவர் முடிச்சுட்டு இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. எனக்கு நிஜமாகவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதை பற்றி நான் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன். ப்ரொமோஷன் கிடையாது. இது ஒரு கார்லிக் சாப்பர் தான். இதில் ஆனால் நம்ம இஞ்சி கூட நறுக்கிக்கலாம். 2 விதமான பிளேட்ஸ் இருக்குது. ஒன்று பொடி பொடியாக நறுக்கும், ஒன்று லெங்த் வைஸ் நறுக்கி கொடுக்கும் மெல்லிசா.
மிச்சம் இருக்கிறதும் க்ளீன் பண்ணியாச்சு. ஏற்கனவே டின்னரும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. ஸோ சீக்கிரமாக வந்து நமக்கு ஒர்க் முடிஞ்சிடும். நம்ம பிளான் பண்ணுறது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் பண்ணலாம். வாங்க இதை பற்றி பார்க்கலாம். அந்த பிளேடு வந்து இதுக்குள்ளே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரியான கண்டெய்னர் தான். கட் பண்ணுறது எல்லாமே அது உள்ளே வந்து விழும். 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வரைக்கும் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூப்ஸ்க்கு என்ன இண்டோ சைனீஸ் ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் அந்த மாதிரி நம்ம பூண்டை பொடி பொடியாக நறுக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். மேலே இப்படி பூண்டை வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், எல்லாமே கீழே இந்த கண்டெய்னரில் வந்து விழுந்துடும். இது ஈஸியாக ரிமூவ் பண்ணியும் வாஷ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வரைக்கும் இதில் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு மேலே நம்ம எதுக்கு பூண்டு அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இல்லை இங்கே ஒன்ஸ் கட் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சு. இப்போ நான் உங்களுக்கு அதை எப்படி கட் பண்ணுதுன்றதை காமிக்கிறேன். நான் இந்த சின்ன சின்ன சைஸ் கட் பண்ணுற இந்த பிளேடை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இதுவும் இருக்கட்டும், இதுவும் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். உரிச்ச பூண்டை அந்த பிளேடு மேலே வச்சுட்டு இதை ரைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், எல்லாமே துண்டு துண்டாக கீழே போய் விழுந்துடும். நான் இப்போ ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அது எந்த சைஸில் உங்களுக்கு கட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போது க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக சாப் ஆகி கீழே விழுந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் நிறைய பூண்டையும் நறுக்கிக்கலாம். எனக்கு அந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹேண்டியாக இருக்குது. அதே மாதிரி பூண்டு வந்து நம்ம நிறைய அந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கும்போது கையில் அந்த வாசனை போகிறதும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் அந்த கஷ்டமே இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்பப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல பண்ணிக்கோங்க. அது மைண்ட் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதே மாதிரி பொருள் வைக்கிறது, அதையே யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப மொனட்டோனஸாக இருக்கும். இந்த சிம்பிளான நைட் டைம் வ்ளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சாப்பர் நிஜமாவே நம்மளோட டைமை வந்து நிறைய சேவ் பண்ணுது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டிக்கர் இல்லாமல் கிச்சன் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறதுக்கு பழைய விலாக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.